தன்னுடைய ரூஹை ஆதம் நபியின் மீது ஊதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து நிற்கிறார்கள். முழு மனித வடிவில் காட்சி தருகிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த நேரத்திலே அல்லாஹ் முதல் கட்டமாக தன்னுடைய அமரர்களுக்கு கட்டளையிடுகிறார். என்னுடைய மலக்குகளே, நீங்கள் அனைவரும் என்னால் படைக்கப்பட்ட ஹலீஃபா ஆதத்திற்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னார். இறைவனுடைய உத்தரவு வந்துவிட்டது. இறைவனுடைய உத்தரவுக்கு இணங்க எல்லா மலக்குமார்களும் சஜிதாவில் வீழ்ந்தார்கள். அல்லாஹ்விட்ட கட்டளை செய்தாக வேண்டும். எல்லோரும் சுஜூது செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லா வானவர்களும் சஜிதா செய்தார்கள். இப்லீஸ் சஜிதா செய்யவில்லை. இறைவன் இட்ட அந்த கட்டளைக்கு அவன் மாறு செய்தான். ஷைத்தான் மாறு செய்தான். எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். இவன் மாத்திரம், இப்லீஸ் மாத்திரம் சஜிதா செய்வதற்கு மறுத்து விட்டான். அல்லாஹ் சும்மா விடல, காரணத்தை கேட்டான். ஏன்பா, நான் உன்னை ஆதத்துக்கு சஜிதா செய்யும்படி ஏவிய நேரத்தில் நீ ஏன் செய்யல? செய்ய விடாமல் உன்னை எது தடுத்தது என்று அல்லாஹ் இப்லீஸிடம் கேட்டான். அதுக்கு இப்லீஸ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், قال ألم أكن لأسجد لبشر خلقته من صلصال من حمإ مسنون. இப்லீஸ் சொன்னா, தட்டினால் ஓசை தரும், தட்டினால் ஓசை தரும் கொழுகொழுப்பான வலுவழுப்பான களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதருக்கா நான் சஜிதா செய்வது என்று இப்லீஸ் கேட்டார். உயர்ந்தவர், உன்னதமானவர், ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அல்லாஹ்வே சொல்கிறான், ஆதம் என்னுடைய பிரதிநிதி, ஹலீஃபா என்று சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உன்னதத்தை விளங்காமல் அவர்கள் பிறகு நபியாக அறிமுகம் செய்யப்பட இருக்கிறார்கள். அவர்கள் நுபுவத்து பெறுவதற்கு சாத்தியமானவர்கள். நுபுவத் என்ற அந்த பிரகாசத்தை, அந்த ஒரு பலுவை, நுபுவத் என்ற பலுவை வாங்க தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் ஆதம் நபியை தயார்படுத்தினார். அப்பேற்பட்ட உன்னதமான உயர்ந்த மனித புனிதரை பார்த்து சொன்னான் இப்லீஸ், இவர் சாதாரண மனுஷன், இந்த மனுஷனுக்கா நான் சஜிதா செய்யறது என்று ஏளனமாக பேசினான். சாதாரண மனிதன் என்று சொன்னான். அல்லாஹ் பொறுக்கல, என்ன செய்தான் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொன்னான், ஃபக்ருஜ் மின்ஹா, இதற்கு பிறகு இந்த சொர்க்கத்தில் உனக்கு இடம் கிடையாது, வெளியே போன்றான். எப்போ என்னால் படைக்கப்பட்ட ஒரு ஹலீஃபாவை, மனித புனிதரை சாதாரண மனிதர் என்று சொன்னாயோ, ஏளனம் செய்தாயோ, இதற்கு பிறகு சொர்க்கத்தில் இடமில்லை, வெளியேறு, ஃபஇன்னக ரஜீம், நீ துரத்தி விடப்பட்டவனாயிட்ட, தூக்கி வீசப்பட்டவனாயிட்ட என்று சொன்னது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அடுத்து சொன்னான், வஇன்ன அலைக்கல் லஅனத, நிச்சயமாக உன் மீது சாபம் உண்டாகட்டும், இலா யௌமித்தீன், கியாம நாள் வரையிலும். ஏன் சாபம்? என்னுடைய மலக்குமார்களின் சாபம், என்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களின் சாபம், சஹாபாக்களின் சாபம், வலிமார்களின் சாபம், உலகத்தில் உண்டான கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய அனைத்து நல்லடியார்களுடைய சாபமும் உன் மீது உண்டாகட்டும் என்றே அல்லாஹ் இப்லீஸை சபித்தான். காரணம், ஆதம் நபியை, உன்னதமான புருஷரை, புனிதரை சாமானிய மனிதர் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அல்லாஹ் அவனை கியாம நாள்